இப்ப ரீசெண்டா வந்து 2ஆம் மாநாடு நடந்ததுல, அந்த மாநாட்டுல வந்து சில பேர் சில ஃபன்னியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அதையும் இப்ப பாத்துருவோமா? ஆரம்பிக்கலாங்களா? எங்க வீட்டுக்காரங்க பாரு, என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படி. நீயும் நானும் ஒண்ணு, தளபதி பிறந்த மண்ணு, எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு. 2027 தமிழக வெற்றிக்காரங்க தான் விண்ணு. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பாவம். இந்த தாத்தாவோட திறமை வேற லெவலுக்கு ஆடா. இந்த கையெடுத்த ரத்தம் வராது. தளபதி தான் வரும். அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துகிட்டு இருக்குனே. ஆத்தாடி ஆத்தா. எப்படி முந்தானெல்லாம் சீமான்ற ஒருத்தன் சொன்னான், இந்த அணில் குஞ்சுன்னு. இப்ப நீங்க எந்த சைடு திரும்பலாம் இந்த வார்த்தை நீங்க கேட்காம எந்த சைடுல இருந்தா வெளியே வர முடியாது. அப்படி என்ன வார்த்தைனா அங்கிள் 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 அங்கிள். சில கட்சி உறுப்பினர்ஸ் எல்லாம் வந்து இந்த அங்கிள்ன்ற ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அவங்க பண்ற அலப்பறைகள் அதெல்லாம் இப்ப பாக்கலாமா? கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? அங்கிள் கூப்பிடுறாருன்னா ஒரு 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது அது இப்படி சரியா இருக்கும். மேடையில பேசும்பொழுது முதலமைச்சர மாமா அப்படிங்கிறது சினிமால கேட்கறது நல்லா இருக்கு. யார் பேராவது சொல்லியிருக்காரா? இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறாங்க பாவம். அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது அங்கிள் அங்கிள் தானே கத்தணும். பத்தல உன் கண்ணுல இன்னும் பயத்தை நான் பார்க்கணும்.